டு ரெஸ்லிங் ரிமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போறோம்னா, இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனோட ஹைலைட்ஸ் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மறக்காம சேனல் புதுசாக வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுமா. இன்னைக்கான கொஸ்டின் என்ன, இன்னைக்கு நடந்து முடிஞ்ச ஸ்மாக்டவுனோட ரேட்டிங் சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 8.2. அந்த அளவுக்கு செக்மெண்ட் மேட்ச் சரி பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு நடந்த ஸ்மாக்டவுன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஸ்மாக்டவுன் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். உண்மையிலே அதான் சொல்லணும். என்ன செத்ரான்ஸ் எல்லாரும் வந்து வேற லெவல் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்பர் 1 இங்கே வந்து டீம் செத்ரான்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மாக்டவுனில் டாப்புக்கு வந்து கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. உண்மை அதுதான். என்ன செத்ரான்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து மிஸ்டர் மணி இந்த மேங்க செகண்ட் டைம் ஆக போகிறேன். ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன். எனக்கு ஹைலைட்ஸில் இது இந்த ஒரு டீமுக்கு மணி இந்த மேங்க் வேணும், அதுக்கப்புறம் டைட்டில் வேணும், அந்த மணி இந்த மேங்க் கேஷிங் பண்ணி நான் டைட்டில் வின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஐ எம் த ரெவல்யூஷனரி, ஐ எம் த செத் ஃபேக்கிங் ரால்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறான்னா, இங்கே வந்து எனக்கு கூட மோதி என் வழியில் வந்த 3 பேர் வந்து இல்லை. ஒன்று செமிசைன் அவன் எப்படி ஆனான்னு தெரியல. அவன் சிஎம் அங்கே முடிச்சு விட்டாச்சு. ரோமன் ரைம்ஸ் அவன் காணாமல் போயிட்டான், எங்கே போனான்னு தெரியல. அவனுக்கு இந்த மக்களை பற்றி கவலை இல்லை, இந்த ஃபேன்ஸை பற்றி கவலை இல்லை. ஏன் உங்களை யாரை பற்றியுமே கவலை கிடையாது, இந்த செத்ரான்ஸ் மட்டும் தான் உங்களை பற்றி கவலை அப்படின்ற மாதிரி அது சொல்கிறார். செத்ரான்ஸ் தான் இப்போ டாப்பில் இருக்கார். ஸோ உண்மைதான். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை எதுக்கிற மாதிரி சோலசிக்கோட பிளட் லைன் டீம் வந்து வருது. இங்கே ஸ்மாக் டவுனில் பிளட் லைன்னா அங்கே ராவில் வந்து செத்ரான்ஸ் டீம் தான் இப்போதைக்கு பவராக இருக்குது. ஸோ பிளட் லைன் வந்து இப்போதைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, முக்கியமாக சோலசிக்கோ 3 பேர்த்தையும் வந்து கலாச்சி விட்டார். ஜே ஊசோ பிரான் பிரேக்கரை தோக்கடிச்சான். பிரான் சென்ட்ரி நீ வந்து எங்கள் பிளட் லைன் கூட ஒரு சண்டை போட்டுக்கிட்ட பால் ஹியூமன் சொல்லே வேணா, நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் பேசியிருந்தாரு. ஆனால் இங்கே செத்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீ பேசுனது போது வாய மூடு அப்படின்னு சொல்லி ஜாக்கா ஃபாட்டுக்கு சோலசிக்கோ சண்டையில் தொட பார்த்தாரு. ஜாக்கா ஃபாட்டு பிரான் பிரேக்கர் முறைச்சிக்கிட்டு பின்னர் வந்து ஜிம்மி ஊசோ வந்து அட்டாக் பண்ணிட்டாரு. ஸோ செத்ரான்ஸ் சிரிக்கிறத பார்த்தாவே எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது, வேறு ஏதோ சம்பவம் பண்ண போகிறாருன்னு என்னன்ட்டு. அண்ட் ஜிம்மி ஊசோ ஜேசிக்கான ஒரு மேட்ச். அண்ட் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு நல்லா தான் போய்கிட்டு இருக்கும். சோலசிக்கோ வந்து நீ நல்லா அடிடான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஸோ இங்கே என்ன ஆகும்னா, ஜிம்மி ஊசோ ஜாக்கா ஃபாட்டுக்கு ஒரு டிஸ்ட்ரக்ஷன் ஆகும். அந்த மூலம் ஜேசி வந்து ஓடி போய் ஜாக்கா ஃபாட்டு அடிச்சு பறக்க விட்டுருவாரு. ஸோ அந்த டிஸ்ட்ரக்ஷனால இங்கே ரோல மூலியமாக இங்கே மேட்சை வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணக்கப்புறமா ஜேசிக்கு தாங்க முடியல, இவன் நம்மளுக்கு தேவையில்லை, இவன் ஒரு பெரிய ப்ராப்ளம் நம்ம டீமுக்கு அப்படின்ற மாதிரி சோலசிக்கோட சொல்ல, எல்லாமே நம்ம பொறுத்தாண்டா போகணும், ஏன் கவலை பத்துற அப்படின்னு சொல்லிட்டு சோலசிக்கோ பொறுமையாக இருக்க சொல்கிறாரு. ஜாக்கா ஃபாட்டு என்ன பண்ணுறான்னு தெரியல. என்ன பொறுத்தளவுக்கு இங்கிட்ட ஒன்றா இருந்தால் தான் டீம் வந்து பலமாக இருக்கும். அண்ட் இங்கே ஜூலியா அண்ட் செலினா வேகா பேக் சீசன் வந்து பேசுகிறாங்க. ஜூலியா பற்றிக்கு என்ன பேசுகிறாங்கன்னா, ஸோ மணி இந்த மேங்க் குவாலிஃபைஸர் அவங்க இருக்காங்க, மணி இந்த மேங்க் வின் பண்ணி இந்த சாம்பியனை கேஷிங் பண்ணி வர சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனாலும் கண்டிப்பாக அந்த மேட்ச் வந்து பண்ணி விட்ருவாங்க எனக்கு தெரிஞ்ச WWE. அண்ட் இங்கே பேக் ஸ்டேஜில் டாமின் பிரீஸும் ஜாக்கா ஃபாட்டும் இப்போதைக்கு டீஸ் பண்ணுறாங்க. அடுத்த நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் வந்து ஜாக்கா ஃபாட்டுக்கு டாமின் பிரீஸாக தான் இருக்கும் அப்படின்றது ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே செலினா வேகாக்கும் பேப்பர் இருக்கும் ஒரு மேட்ச். இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு என்னன்னா, எங்கே எப்படி வேணா போய் அடிச்சுக்கலாம், இந்த பொருள் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்ல ஒரு மேட்சாக தான் போச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இவங்களோட ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேட்ச் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மேட்ச் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். இந்த மேட்ச் தான் எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் தானே, அதனால வந்து பார்த்தீங்கன்னா செல்சி கிரீன் வந்து செலினா வேகா அடிச்சு உள்ள தூக்கி போட்டுருவாங்க. ஜூலியோட டிஸ்ட்ரிக்ட் மூலியமா கரெக்டாக வந்து பவர் பாம்பா அந்த டேபிளில் விழுந்துரும். அதோட வந்து பேப்பர் ரிவ்யூட கதை வந்து முடிஞ்சிடும். அண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போதைக்கு ஜூலியோட டார்கெட் என்ன, இந்த ஒரு டைட்டில் தானே. ஸோ அதனால செலினா வேகா அடிச்சு போட்டு டைட்டில் ரைஸ் பண்ணி காட்டுறாங்க. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த டைட்டில் எடுத்தால் ஒருத்தா இருக்கும். செலினா வேகா ஒருத்தர் தான் இருக்காங்க, ஆனால் மணி இந்த மேங்க் வின் பண்ண மாட்டாங்க, அது எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் நம்பர் 2 பேக் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கோடி வந்து செக்மெண்ட் பண்ணுறாரு. மெயினியும் ஜேம்ஸும் ராப்ரேட் தானே இப்போ ஸ்மாக் டவுன் வந்திருக்காரு. ஸோ அதனால அவரோட தம்பி வந்து பார்க்குறாரு. அண்ட் ஜிம்மி ஊசோ 2 பேரும் வந்து பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் எல்என்ஐட் தான். எல்என்ஐட்டுக்கும் அலிஸ்டர் பிளாக்குக்கும் ஒரு மேட்ச். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்என்ஐட் இப்போதைக்கு ப்ரோமோ கட் பண்ணுறாரு. என்ன காரணம்னா, அவர் வந்து மணி இந்த மேங்க் குவாலிஃபிகேஷனில் இருக்கார்ல. ஸோ அதனால இப்போதைக்கு எந்த சூப்பர் ஸ்டார் சரி பென்டா செத்ரான்ஸ் ஏகப்பட்ட சூப்பர் ஸ்டார் இந்த ஒரு மணி இந்த மேங்காக காத்துக்கிட்டாங்க 6 பேர். அண்ட் அந்த 6 பேருமே தாண்டி நான் மிஸ்டர் மணி ஆவேன், மணி இந்த மேங்க் ஆன பண்ணுறோம் ஜாக்கா ஃபாட்டோ கேஷ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி அலிஸ்டர் பிளாக்கோட பஞ்சாயத்தை முடிக்க போகிறாரு. ஸோ அலிஸ்டர் பிளாக்குக்கும் எல்என்ஐட்டுக்கான ஒரு மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரமான பர்ஃபார்மன்ஸ். உண்மையிலே இந்த அலிஸ்டர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் அப்படியே இங்கேயும் வந்து WWE கொடுக்குறாரு. ஃபாஸ்ட்டாக அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்என்ஐட்டால அந்த மூவ்ஸ் வந்து தாங்க முடியல. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் அட்டாக் போட்டாலும் அலிஸ்டர் பிளாக் வந்து தரமான ஒரு ரெஸ்லர். உண்மையில அவருக்கு அடுத்து டைட்டில் போஸ்ட் கொடுத்தா என்னை பொறுத்தவரை ஒருத்தா இருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்என்ஐட் வந்து அலிஸ்டர் பிளாக் தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டதுக்கப்புறமா அங்கே வந்து செத்ரான்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஸ்டம்ப் வந்து கொடுத்து விட்டுருவாரு. ஏன்னா இவர் வந்து மணி இந்த மேங்க் குவாலிஃபிகேஷன் இருக்காரு. இப்போதைக்கு செத்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மணி இந்த மேங்க்ல யாராவது குவாலிஃபிகேஷன் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே டிசைன் பண்ணுறது அவரோட வேலையே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் த குயின் டோர்னமெண்ட் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதுக்காக ஓல்டு குயின் ஜேட் கார்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு ஒரு கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல் கிராண்டி அமெரிக்கானும் சாட் கேபிள் தானே. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல் கிராண்டி அமெரிக்கானும் மணி இந்த மேங்க் வின் பண்ணுவான், அடுத்து சாம்பியன் எடுப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பென்ட்ரா ஆண்ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டி மேட்ச் வந்து பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி சோலசிக்கோ பேக் ஸ்டேஜில் ஜேசிட்ட சொல்கிறார், நீ கொஞ்சம் பொறுமையாக வந்து கையாளணும், நம்ம டீம் எல்லாரும் ஒன்றா கொண்டு இருந்தா நீ அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பின்னர் வந்து ஜாக்கா ஃபாட் இருக்காரு, என்ன கேட்டாருன்னு தெரியல. இவங்களுக்கான சண்டை என்னை பொறுத்தளவுக்கு ஒன்றா இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் 3 என்னன்னா, இப்போதைக்கு என்னோட ஆள் வந்து டிஃபனி ஸ்டாட்டன் வந்து
வந்துட்டாங்க. ஸோ இப்போ டிஃபனி ஸ்டார்டன் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, மணி இந்த மக்களை வின் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூப்பர் ஸ்டாரும் சரி, அவங்க ரா டிவிஷன் ஸ்மாக் டவுன் டிவிஷன் யாராக இருந்தாலும் சரி, இன்னும் வந்து தோக்கடிக்க முடியாது. நான் தான் இப்போதைக்கு ஒரிஜினல் சாம்பியன் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக தான், ஏழு வந்து ஒரிஜினல் சாம்பியன் தான். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளி வராங்க. மாமி ரியா ரிப்ளி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ அவங்க ரால் அடி வாங்கினது மட்டும் பத்தாது இல்லாமல் இப்போதைக்கு ஸ்மாக் டவுனுக்குள்ளே வந்துட்டாங்க. அண்ட் இப்போதைக்கு டிஃபனி ஸ்டார்டன் தான் சேலஞ்ச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி போனால் கூட ஸ்டோரி லைன் நல்லா தான் இருக்கும். அண்ட் இங்கே ஒரு ட்ரிபிள் டாக் டீம் மேட்ச் இருக்குல்ல, ஸோ அந்த மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அலெக்சா பிளஸ் ஸ்டெப்பனி ரியா ரிப்ளி வர்சஸ் நயோமி ஜூலியா அண்ட் ரோக்ஸன் பர்ஸ்க்கான ஒரு மேட்ச். அண்ட் இந்த மேட்ச்சில் ரோக்ஸன் பர்ஸுக்கு ஏகப்பட்ட ஏதோ ஒரு த்ரெட், அதாவது குழம்பு முயற்சிலாம் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த மேட்ச்சுக்கு வந்துட்டாங்க. அண்ட் மனித மக்களே மேட்ச் வந்து பண்ண போகிறாங்க. இந்த மேட்ச்சில் ரோக்ஸன் பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்டைட் போட்டு இங்கே ரியா ரிப்ளி வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நாளைக்கு நடக்க மனித மக்கள் கதை இருக்குது. என்ன கதைன்னு யார் வின் பண்ண போகிறான்றதை பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் நம்பர் 4 ஆண்ட்ரே பென்டா வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மேட் கூட ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பென்டா டீம் வந்து வின் பண்ணிருச்சு. வின் பண்ணக்கப்புறமா செத்ரால் சும்மா இருப்பாரு. ஸோ மனித மக்கள் விஷயத்தில் இருக்காங்களா, அதனால வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டாரு. செத்ரால்ஸ் பற்றி இப்போதைக்கு பாலிசி என்ன சொல்கிறேன், எங்களுக்கு அந்த மணி இந்த பேங்க் தேவை. ஏன்னா மணி இந்த பேங்க் ஏற்கனவே வின் பண்ணி ஒரு பெர்ஃபெக்டான கேஷிங் வந்து செத்ரால்ஸ் தான் பண்ணான். அண்ட் இந்த டைமுமே அதே மாதிரி தான் இந்த மிஸ்டர் மணி இந்த பேங்க் 2025 செத்ரால்ஸ் வந்து எடுப்பான். எங்கள் டீமுக்கு ஒரு பவர் கொண்டு வருவான், நீங்கள் டீமுக்கு ஒரு டைட்டில் கொண்டு வருவான். இங்கே செத் ஃபேக்கிங் ராலன்ஸ் ரைனிங் டிஃபெண்டிங் அப்படின்னு சொல்லும் போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்கன் மேட் கோடி ஒன்று வந்துட்டாரு. லிட்டரலி ஒரு தரமான மூமெண்ட் ஆயிடுச்சு. அண்ட் கோடி செத்ரால்ஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கும் போது இந்த ஒரு பிரச்சனை ஆனே பார்த்துக்குன்னு சொல்லி செத்ரால்ஸ் வந்து களத்தில் இறங்குறாரு. அண்ட் கோடி வந்ததுக்கப்புறமா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக வந்து விலகிட்டாங்க. அங்கே மெயின் ஒன் ஜூஸோ வந்ததுக்கப்புறமா நாளைக்கு நடக்க போகிற மேட்சை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஒன் ஜூஸோ அண்ட் கோடியோட வந்து பேசுகிறாங்க. கோடி பற்றிக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஜான்சினா என்ன ரெசமெண்ட்ல எந்த மாதிரி தோக்கடைச்சான்னு தெரியும். ஃபேன்ஸ் சரி எல்லாரும் வந்து சின்ன குழந்தைல வரைக்கும் பார்த்துருந்தீங்க. அடிக்கக்கூடாத இடத்துல அடிச்சு அண்ட் அதாவது தோக்கடிச்சிட்டான். அண்ட் இதுக்கப்புறமா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு இந்த மனித மக்களை அவனை பழி வாங்கிட்டு. அதே மாதிரி தான் மெயின் ஒன் ஜூஸோக்கு லோகன் பால், அதாவது லோகன் பாலுக்கு பழி வாங்கிருக்கா மனித மக்களை டாக் டீம் மேட்ச் வந்து பண்ண போகிறாங்க. ஆனால் அது மட்டும் இல்லை கோடி இங்கே ஒரு விஷயத்தை டீஸ் பண்ணியிருக்காரு, இந்த 2 சாம்பியன் ஒரே மேட்ச்சில் வந்து இருக்க போகுதுன்ட்டு. அப்போ கண்டிப்பாக மனித மக் கேஷ் நடந்தால் எப்படி இருக்கும், வேற நாளாக இருக்க போது வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா வரும்போதே வந்து மிரட்டி விட்டது, அதாவது கழுத்து அந்த மாதிரி சீவிரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அப்பயே தெரியுது ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேச வரல, சண்டை போட தான் வந்திருக்காரு. ஆனால் அனௌன்ஸரை கூப்பிட்டு இப்போ வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த ஒரு அரினால லாஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா வந்து பார்க்குறோம் அப்படின்னு பேசிக்கும் போது லோகன் பால் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணார் மெயின் ஒன் ஜேவ்ஸோவை. இங்கே கோடி வந்து கரெக்டாக பிடிச்சாலும் அங்கே டைட்டில் வச்சு ஜான்சினா மூஞ்சிலே தட்டி விட்டார். அண்ட் இதுக்கப்புறம் ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் லோகன் பாலோட ஃபினிஷர் போட்டு ஜான்சனை இப்போ மைக் எடுத்துட்டு இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாரு, என்னை பொறுத்தளவுக்கு நான் வந்து டைட்டில் வின் பண்ணலன்னு, அதாவது என்னை யாரும் தோக்கடிக்கலைன்னா ஸோ அந்த டைட்டில் நான் வீட்டுக்கு கொண்டு போய் சொல்லிட்டேன். அதுக்கான டைம் வரப்போது போல இருக்கு. நீங்கள் யாருமே நான் தோக்கடிக்கிற மாதிரி தெரியல. இப்போதைக்கு லாஸ்ட் ரியல் சாம்பியன் நானும் அண்ட் ஃபியூச்சர் சாம்பியனா லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிங்குக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளம்ப போகும்போதே ஃபேன்ஸ் எல்லாம் ஒன் மோர் டைம் சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி திருப்பி அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் ஃபினிஷர் ஜே உசோக்கும் தட்டி விட்டு இங்கே சேம் அதே மாதிரி ஜான்சனை திருப்பி அந்த செக்மெண்ட் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் இங்கே நீங்கள் நடந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் சூப்பராக இருந்துச்சு. நாளைக்கு நேரம் நம்ம மணி இந்த பேங்க் பார்த்து முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் யார் அந்த மிஸ்டர் மணி இந்த பேங்க் இதுக்கப்புறம் கேஷிங் பண்ணாங்களா இல்லையா, உமன் டிவிஷன் மேட்ச் இருக்கு, என்ன கதையாக போகுதுன்னு தெரியல. என்ன பொறுத்தளவுக்கு உமன் டிவிஷன் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்ல கேஷிங் பண்ண வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா பெக்கி லஞ்ச் அண்ட் லைரா வலிக்கே இவங்க மேட்ச்ல கேஷிங் பண்ண யாரும் அந்த அளவுக்கு வந்து இன்னும் வந்து போனதில்லை அந்த உங்க செக்மெண்ட்குள்ள. ஸோ அதனால என்னை பொறுத்தவரை கேஷிங் பண்ணுறது கம்மி. அண்ட் இங்கே தான் கதை இருக்கு. என்ன கதைன்ட்டு 2 டைட்டில் உள்ள இருக்க போது. அண்ட் இந்த மென்ஸ் டிவிஷன் வந்து ஃபர்ஸ்ட் மேட்சை போட்டாங்கன்னா மெயின் ஈவெண்ட்ல பதட்டமாகவே இருக்கும். அண்ட் நாளைக்கு நடக்க போகிற மணியில் வாங்கி யாரை வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணி. இன்னும் சில மணி நேரம் தான் இருக்கு. நம்ம வந்து முடிஞ்சா வந்து நைட் வந்து லைவ் வந்து ட்ரை பண்ணலாம். டைம் இருந்துச்சுன்னா லைவ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in my next video.